கணேஷ்குமாருக்கு தானே இல்லை, அது எல்லாருக்குமே அது உகந்தது. செய்யணும்ல. வாஸ்தவம் தான். நீ 100 பேரை கூட்டிகிட்டு வந்தேன்னா அதில் வந்து 2 பேர் தான் நம்மளோட பயணம் பண்ணுவோம். 98 பேர் விலகிடுவான். பார்த்துக்கலாம், இப்போ வரேன் அப்போ வரேன்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ 10 பேர் 1000 பேரை கூட்டிகிட்டு இருந்தால் 20 பேர் இருப்பார்ல. 10ஓட 20 சேர்ந்தால் 30 ஆச்சுல. புரியுதா? நீ எதை செய்கிறியோ அதை பார்த்து தான் உன் பின்னாடி வரவங்களும் அதை செய்வாங்க. புரியுதா சார்? எப்பேற்பட்ட இடமா இருந்தால் கூட பரிசாட்டுகளை வச்சு தான் உள்ளே ஆளுக்கள் போய் புரியும். நம்ம அதை செய்கிறோமா? ஆனால் இல்லை. போகிறோம். எங்கே போகிறீங்கன்னா நாங்கள் ஆசிரமம் போகிறோம். அங்கே என்ன நிகழ்வு இருக்கு, என்ன அதை பற்றி நம்ம யார்கிட்ட பேசுகிறோம்? யார்கிட்ட பேசுகிறோம்? தொழில் பார்க்குற இடத்துல அதை பற்றி பேசலாம், வெளியில் போகிற இடத்துல பேசலாம். நமக்குன்னு 4 நண்பர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். அவங்க கேள்வி கிண்டல் பண்ணத்தான் செய்வாங்க. கேள்வி கிண்டல் பண்ணாமலே இருக்க மாட்டாங்க. குழப்பத்தை மீறி போய்கிட்டு இருக்கம்பாங்க. இந்த நாகரிகத்தில் எங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாரு கண் எறியதுக்கு? வந்து உட்காந்தீங்கன்னா கண் எரிச்சல் போயிடும். இல்லை அப்படின்னா திடீர்னு நாளைக்கு சொல்லி எரியுன்னு சொல்லு. செய்யணும்ல. இங்கேயே எதிரில் உட்காந்து ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி எதிர்க்க கேட்கணும்னா கேட்க மாட்டேங்க. வீட்டில் அப்புறம் எங்கே பேசுவீங்க? வெளியில் எங்கே பேசுவீங்க? நாங்கள் இந்த இடத்துக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? எப்பா இது போய்கிட்டு இருக்கே, எப்படியாவது யாராவது ஒருத்தர் கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. கேட்காம இருப்பாங்களா? எங்கேயாவது ஒருத்தர் கேட்கத்தான் செய்வாங்க. ஆமையா நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்யா, போனதுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்கு, எங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கு, அமைதியான நிலையில் நாங்கள் குடும்பத்தை நடத்திட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் அதிகபட்சமாக எங்களுக்கு அந்த நிலை உருவாகுங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இது அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்களா? அப்படியா? அப்போ நாங்களாம் அந்த இடத்துக்கு வரலாமா? தாராளமாக வாங்க, வந்து பாருங்க. அந்த நடைமுறை ஏற்றிக்கிட்டா நீங்கள் எங்களை மாதிரி பயணம் பண்ண போறீங்க. இல்லைன்னா அன்றைக்கி வாங்கிட்டு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட போறீங்க. அவ்வளோதான். கட்டாயம் நீங்கள் கூட தான் வந்தால் வந்தால் தான் இது. அது வேண்டி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? சிந்தனையெல்லாம் வேற உறக்கத்தில் இருக்கா? இதை செஞ்சு பாருங்க. கொஞ்ச நாள் எதை செய்தாலும் ஒரு நினைவாடு தெரியும் வரைக்கும் செஞ்சு அதை நடைமுறைப்படுத்தினாதான் நமக்கு அது தெரியும். எல்லாமே தொட்டு தொட்டு விட்டுட்டோம்னா என்ன தெரியும்? பறைசாற்றுதல் ரைட்டுப்பா, விடாமுயற்சி 6 மாதம் நம்ம பறைசாற்றி பார்ப்போம் அப்படிங்கிற எய்ம் நமக்குள்ள வரணும்ல. 4 நாள் பேசின உடனே நம்ம சலித்து போய் விட்டுட்டா அவன் நீ அந்த எண்டை எப்படி கண்டுபிடிக்கும்? நேற்று நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு விஷயத்தை கை செஞ்சுட்டா அது நடக்கலையோ அந்த லாஸ்ட் எண்டை போய் முட்டி பார்த்துறோம். புரியுதா சொல்றது? முட்டி பார்த்துறோம். அது போக முடியாது, என்னத்துக்கு பார்ப்போம் அப்படின்னு விட்டு போயிட்டா ஒரு பரிகாரம் கொடுக்குறோம்ப்பா. 48 வாரமோ 18 வாரமோ கொடுக்குறோம்.
நீ அந்த பரிகாரத்தை நிரந்தரமாக செஞ்சுட்டு இருக்கிற. 18 வாரத்தில் 17 வாரம் வந்துடுற. நீ வந்த இதுக்கு நிகழ்வுக்கு 18வது வாரம் தான் உனக்கு அந்த நிகழ்வு மாற்றமே உருவாக போகுது. அந்த ஒரு வாரம் ஏதோ ஒரு காரணத்தில் விட்டுட்டேன்னா போச்சு, கிடைக்கிறது போச்சு. போச்சா? அப்போ நாம அந்த கடைசி வரைக்கும் போய் முட்டும் போது தான் அதுல என்ன நமக்கு நன்மை லாபம் இருக்குங்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஒரு தொழில் தொடங்குற, ஒரு வியாபாரம் தொடங்குற, குறைஞ்சபட்சம் அதுல இருந்து நீ ஒரு 10 ரூபா லாபமா கண்ணோட்டமா பார்க்கணும்னா 2 வருஷம் ஆகும். அதுக்கு முன்னாடி நீ அதுல இருந்து 10 ரூபா லாபம்லாம் எடுக்க முடியாது. போட்டு புரட்டிட்டு தான் வர முடியும். ஏன்னா ஒரு வியாபாரம் கடையே வைக்கிறேன்னு வச்சுக்கோ, மளிகை கடை, ஒவ்வொரு பொருளுடைய விலைத்தன்மையை நமக்கு நிர்ணயம் பண்ணி வியாபாரம் பண்றதுக்கு நமக்கு குறைஞ்சபட்சம் 1 வருஷம் ஆகும். அது மெமரி பவர் கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் தான் இந்த வியாபாரத்தை வாங்கினா நமக்கு இதில் இவ்வளோ லாபம் இருக்கும், இதை நம்ம கடைக்கு கொண்டு போகணும், நம்ம ஏரியாவில் இதைத்தான் வாங்குவாங்க, இதை வாங்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் சரி பண்ணி சரக்குகளை உட்கார வச்சு நீ என்னைக்கு வியாபாரம் பண்ணுறியோ அன்னைக்கு தான் அதுலேருந்து 2 ரூபா, ஒவ்வொரு சரக்குல 2 ரூபா, 10 சரக்கு விற்றா 2 ரூபா எடுக்க முடியுங்கிறது போட்டு இதுக்கு 2 வருஷம். புரிஞ்சுதா? 2 வருஷம். ஆனால் முதல் போட்டுருக்கோம். 2 வருஷத்தில் 20 லட்ச ரூபா கூட முதல் போட்டுருக்கோம். கணக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா போட்டிருக்கோம், நமக்கு ஒரு 1000 ரூபா கூட இதில் லாபத்துக்கு கணக்கு தெரியுது. புரியுதா? அதுதான் எல்லா. அப்போ அதுலேயே அப்படிங்கும்போது நம்ம எப்படி இதில் எடுத்துக்கிற முடியும்? என்ன பிடிக்கி வெளியே போகிற மட்டும் கண்ணு வலிக்கு குடுக்கு வலிக்கு நான் போய் பண்ணி கிடக்க. நான் எங்க தூங்க சொன்னேன்? எப்போ சொன்னேன்? அங்கே வச்சு தானே சொன்னேன். இங்கே வச்சு சொன்னா